Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions example 1.2. இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.1 பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் a cross b is equal to 3,2, 3,4, 5,2 and 5,4 then find a and b. ஸோ என்னென்னா ஒரு a cross b என்ன கொடுத்துட்டாங்க, a and b என்னன்னு கட்டுருக்காங்க. ஸோ சொல்யூஷன் இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ ஏ கிராஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பி என்னாச்சுன்னா உங்களுக்கு ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. ஸோ இதுதான் அப்போது செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஏ கிராஸ் பி, செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஏ கிராஸ் பி. இதுதான் உங்களுக்கு பாருங்கள். ஸோ கோஆர்டினேட்ஸ்னால் என்ன, நீங்கள் கண்டிப்பாக கோஆர்டினேட்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எக்ஸ்கமா ஒய்ன்னு ஒரு கோஆர்டினேட் ஆச்சுன்னா இதில் எக்ஸ் ஆக்சிஸ் என்பது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டு, ஒய் ஆக்சிஸ் என்பது செகண்ட் கோஆர்டினேட். இது கண்டிப்பாக நீங்கள் கிராஃப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வச்சு இங்கே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஏ அண்ட் பி அப்படின்னு ஆச்சுன்னா ஏ இதுக்கு ஃபஸ்ட் கோஆர்டினேட். ஸோ ஃபஸ்ட்டில் எல்லாமே பாருங்கள் 3, 3, 5, 5. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு செட்டு வந்து ரிப்பீட்டிங் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ 3,5 மட்டும்தான் ஒரே ஒருக்கா எழுத வேண்டியது இருக்கும். அதே போல் பி செகண்ட் கோஆர்டினேட்ஸ். ஸோ 2, 4, 2, 4. பிசிகள் என்ன வரும் 2,4 மட்டும். ஸோ நம்ம தேவையான ஏபியும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அல்லது வாட்ஸ்அப் செக்ஷனில் ஆஸ்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.